Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வாரம் OMG It's Fridayல நம்ம கேட்ட கேள்வி சர்வே கொஸ்டின் என்ன அப்படின்னா for which entrance exam are you preparing அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். 86% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு, 2% of the students வந்து JEE entrance examக்கு, 1% of the students CUET examக்கு, 1% CLAT examக்கு, 3% other entrance exam நம்ம எல்லா entrance exam நேமும் கொடுக்கல ஸோ other entrance examக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7% of the students entrance exam பற்றின ஐடியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சேனலில் அஃப்கோர்ஸ் 86% of the students நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அப்வியஸ். ஏன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி பயாலஜி வீடியோஸ், பர்டிகுலர்லி நீட்டு, அக்ரிகல்ச்சர், வெட்னரி, ஸ்டேட் போர்டில் பயாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் தான் அதிகமாக போட்டிருக்கோங்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீட் ஆஸ்பிரன்ஸுங்கிறதுனால இதுக்கு அதிகமான ஓட் வந்திருக்கு. நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி எந்தெந்த கோர்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ், வெட்னரியில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு 12th ஸ்டேட் போர்டு மார்க் தான். பட் வெட்னரியில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் தமிழ்நாட்டில் சேரணுன்னாலும் நமக்கு என்ன தான் வேணும்? நீட் ஸ்கோர் தான் வேணும். அதன் பிறகு இப்போது ஜிப்மர் மாதிரியான கல்லூரிகளில் நமக்கு அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ், அலைட் ஹெல்த் சயின்சஸ், BSc நர்சிங், BPharm இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அவங்க அட்மிஷன் நடத்துகிறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நமக்கு நீட் வேணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். JEE மெயினில் நான் நல்ல பர்சன்டைல் எடுத்துட்டா NIT நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். NIT திருச்சியில் நமக்கு தமிழ்நாடு கோட்டா கூட இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். JEE மெயினில் நல்ல பர்சன்டைல் வாங்கி JEE அட்வான்ஸ்டு போய் JEE அட்வான்ஸ்ட்லேயும் நல்ல பர்சன்டைல் வாங்கிட்டேன்னா எனக்கு IITயில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான இல்லை மற்ற கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். CUET அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் திருவாரூரில் இருக்குது. அங்கே தமிழக மாணவர்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. அதற்கு காரணம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் இருக்குது இல்லைங்களா, அங்கே அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கவங்க மட்டும்தான் அங்கே ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த CUET எக்ஸாமும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு அதற்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் என்னை விட்டுருங்க, ஹாயாக படிக்கிறேன், ஜஸ்ட் பாஸ் வாங்கினா கூட நான் ஏதோ ஒரு காலேஜில் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்துக்குவேன். அவங்களே கூவி கூப்பிட்றாங்க. 150 வருஷம் பழமையான கல்லூரி, ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போட்டுட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி ஒரு இல்லை அப்படி சொல்லாதீங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அடுத்து CLAT லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். 27 சென்ட்ரல் லா யூனிவர்சிட்டியில் 25 சென்ட்ரல் லா யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் CLAT-ஐ பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. எக்ஸப்ட் டெல்லி அண்ட் மேகாலயா மீதி 25 சென்ட்ரல் லா யூனிவர்சிட்டிஸ்க்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நமக்கு CLAT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் நடக்குது. அது நமக்கு தெரியும். அதர்ஸ் எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அண்ட் நோ ஐடியாங்கிறவங்க தயவுசெய்து ஏதோ ஒரு ஐடியாவை பிடிச்சி ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களை புகுத்திக்கிட்டு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைங்க. இப்போது ஒரு டாக்டர், அவருக்கு 40 வயசு ஆகுது, 41 வயசு ஆக போகுது. ஏதோ ஒரு காரணங்கள்னால அவர் கல்யாணம் தள்ளி போட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. மாப்பிள்ளை வயசு என்ன அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. மாப்பிள்ளை பெரிய டாக்டருங்க. அது சரிங்க, மாப்பிள்ளையோட வயசு என்ன? மாப்பிள்ளைக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குதுங்க, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, பைக் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் சரிங்க, மாப்பிள்ளைக்கு வயசு என்ன? 40ங்க. என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணுக்கு 25 வயசு தான் ஆகுது. 40 வயசு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு எப்படி சந்தோஷமாக இருக்கும்? வாய்ப்பு இல்லை. இது உண்மையாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன தான் சொத்து பத்தோடு இருந்தாலும், எவ்வளோ சூப்பர் படிப்பு படிச்சிருந்தாலும், மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்துட்டா, நடக்க வேண்டிய காலத்தில் நடக்காமல் போயிட்டா பெரிய பிரச்சனை தான். இந்த இடத்துல இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, +2 படிக்கும் போதே காலேஜ் என்ன மாதிரியான காலேஜ் போகணும்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணுமா, MBBS போகணுமா, இன்ஜினியரிங் போகணுமா, லா போகணுமா, இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் முடிவு பண்ணலை, ரிசல்ட் வந்ததும் மார்க்குக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க. ஒரு கோல் வச்சுக்கிட்டு படித்தாதான் மைண்டில் படிக்கணுங்கிற எண்ணமே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் கோர்ஸில் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவோம். இல்லைனா படிக்கிறதுல ஆர்வமே வராது. ஊர் சுற்றி டயத்தை வேஸ்ட் பண்ணி வெட்டியாக
ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கான விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னா, +2 மாணவர்கள் நீங்கள் +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கிறத இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் முடிவு பண்ணுங்கள். சார் எனக்கு முடிவு பண்ண தெரியலன்னா ஒரு பேப்பர் எடுத்து வைங்க. ஒய் ஏன் அப்படின்னு போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எம்பிபிஎஸ், ஒய் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், ஏன் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அந்த கொஷினை எழுதிட்டு அந்த கொஷினுக்கு 20 ரீசன்ஸ் எழுதுங்க. மொதல் 5 ரீசன் எல்லாரும் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்த 10 ரீசன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து ரீசன்லாம் எழுதுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கடைசி 3 ரீசன் நீங்கள் எழுதும் போது, அதாவது 18, 19, 20வது ரீசன்ஸ் நீங்கள் எழுதும் போது மண்டை பிச்சுக்கிட்டு அந்த 3 ரீசனை எழுதி முடிக்கும் போது அந்த கடைசி 3 ரீசன்ஸ் தான் உங்களோட படிப்பை தூண்டக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். அதுபோல் எம்பிபிஎஸ்ங்கிற இடத்துல இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஒய், நான் ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும், நான் ஏன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும், நான் ஏன் லா படிக்கணும், அதுக்கு 20 ரீசன் நீங்கள் எழுதணும். கடைசி 3 ரீசன் உங்களை அந்த நோக்கி போகிறதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் அது கொடுக்கும். ஸோ அதனால் தயவு செய்து இன்னும் நீங்கள் டிசைட் பண்ணல அப்படின்னா, டிசைட் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம சரியாக தான் டிசைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க 20 ரீசன்ஸை பேப்பரில் எழுதுங்க. 10 ரீசனை தாண்டும் போது அப்படியே நமக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்கும். எதுக்காக நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும், அல்லது எதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும், எதுக்காக நான் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கணுங்கிற அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போகிறீங்க. பட் 20 ரீசன் எழுதி கடைசி 3 ரீசனை நல்லா படிங்க. உங்களுக்கு ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ரீசனோட நீங்கள் நல்லா படிப்பீங்க. படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போது இன்னொரு விஷயம், நமக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, பட் அது தெரியறதில்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்று இருக்கா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க சொன்னோன்னா. அண்ட் ஒரு சப்ஜெக்டை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயந்து ஓடுறாங்க. எல்லா கல்லூரிகள்லையும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ வந்து பாருங்கள், சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, CMI. என்னது சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டா? ஒரு டவுட் நம்ம மனசுக்குள்ளே வரும். எஸ், இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்ரி இயர் வைக்கிறாங்க. இந்த வருஷம் 2025-2026 அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 2025-2026 அட்மிஷன்ஸ் வில் ஓப்பன் அரவுண்ட் 1st March 2025. Further details will be announced by February 2025. ஸோ February 2025 இந்த வருஷம் அட்மிஷன், அதாவது அகாடமிக் இயர் 2025-2026க்கான அட்மிஷனுக்கான டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாங்க. அதே போல் the entrance exam for 2025-2026 admissions will be held on Saturday 24th May 2025 at 9 காலையில். ஸோ இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் சென்னையில் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இன்ஸ்டிடியூட்டில் எவ்ரி இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அங்கே போய் ஜாயின் பண்ணி படித்தா நம்ம ஸ்கோப், அந்த ஃப்யூச்சருங்கிறது பிரைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது பேரண்ட்ஸ்லாம் பெருமையாக சொல்கிறாங்க என்கிட்ட, நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட, ஐயோ என் பையனுக்கு செல்ஃபோனை கொடுத்துட்டு அவன் 5th 4th 3rd தான் படிப்பாங்க, அல்லது காலேஜ் கூட படிக்கலாம், இல்லை ஸ்கூல் 10th 9th படிக்கலாம், அவனுக்கு மொபைலில் தெரியாதது என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு +2 படிக்கிற மாணவனை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அது ப்ரைவேட் ஸ்கூலாக கவர்மெண்ட் ஸ்கூலாக அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் வாட் இஸ் CMI அப்படின்னு கேளுங்க. அந்த பையனோ பொண்ணோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பயங்கர வேகத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பட் நன் ஆஃப் த ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட்டுமே இதை பற்றி பேசுகிறதே இல்லை, இதை பற்றி தெரியவும் இல்லை. ஸோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது, அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. உனக்கு மேத்ஸ் படிக்கிறதுல ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது, சீட்டு கிடச்சா போய் ஜாயின் பண்ணி படி. ஒரு பெஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரௌடான ஒரு டேகு, இந்த டேகோட நீ மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உனக்கு ஸ்கோப் பயங்கரமாக இருக்குது, நல்ல டேலண்டடான ஒரு ஆளாக வெளியே வருவேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தெரியும், பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CMIனா அதுக்கு சிலபஸ் என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் பாஸ்ட் பேப்பர்ஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு சிலபஸ் கிடச்சிடும்,
போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் எப்படி பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க, கொஷின் பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ +1 +2 சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஆஃப்டர் ஆல் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும், அவங்க படித்ததுலேருந்து தான் வைக்க போகிறாங்க டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இனி வர நாட்களில் நம்ம என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது, நேஷ்னல் லெவல் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லா ஐடியாஸும் கொடுப்போம். ஸோ இந்த வாரம் OMG இட்ஸ் ஃப்ரைடே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. இன்னொரு விஷயத்தோடு நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உலகத்தில் எந்த கோர்ஸுமே வேஸ்ட் கோர்ஸு, இந்த கோர்ஸ் படித்தா மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எந்த கோர்ஸில் சேர்ந்தாலும் அதை விரும்பி படிக்கும்போது பயங்கர பிரைட்ஃபுல்லான ஃபியூச்சர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.